Vivaha, the Chennai Silks. முஸ்லிம் அமைப்புகளின் திடீர் போர்க்கொடியால் திமுக தலைமை கடும் அதிர்ச்சியில் இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. முஸ்லிம் அமைப்புகளின் திடீர் போர்க்கொடியால் திமுக அதிர்ச்சியில் இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. திமுக அரசு தங்களுக்கு எதிராக செயல்படுவதாக சன்னி பிரிவு முஸ்லிம் மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். பல ஆண்டுகளாக திமுக ஆதரவாக இருந்த சன்னி முஸ்லிம் அமைப்புகள் சென்னையில் திமுகவுக்கு எதிராக கண்டன கூட்டம் நடத்தியிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். முழு விவரம் என்ன? அபிராமி, ஒன்றாக வெல்வோம் என்று திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து விளம்பரங்கள்ல சொல்லிட்டு வர்றார். ஆனால் அந்த கூட்டணியில் கூட ஒன்றாக இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் வாக்கு வங்கியாக இருக்கிற கூட்டணி கட்சிகள் சிறுபான்மையினர் கூட அவர்களோடு இல்லை என்பதை அடுத்தடுத்த நிகழ்வுகள் காட்டுது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அதற்கு ஒரு உதாரணமாக சிறுபான்மையினர்ல இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு பெரும்பாலும் திமுக அல்லது திமுக கூட்டணிக்கு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருக்கிறதும் ஒரு காரணமா சொல்லுவாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை முன்வைத்து காங்கிரஸ் அந்த கூட்டணியில இப்ப முரண்பட்டு நிக்கிறது. அதே சூழல காங்கிரஸ் அந்த கூட்டணியில தொடருமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை விஜய் தொடங்கியதற்கு பிறகு சிறுபான்மையினர் வாக்குகள்ல விஜய்க்கு பெரும்பகுதி ஒரு பகுதி செல்ல போகுது, ஒரு பிரிவுல பெரும்பகுதி செல்ல போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிற சூழல்ல இஸ்லாமிய சார்ந்து இருக்கிற கட்சிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதே போல மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபி உள்ளிட்ட கட்சிகள்லாம் இந்த அளவுல திமுகவுடைய கைகோர்த்து இருக்கின்றன. அந்த கூட்டணியிலே இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்லால் அண்மையில பேசுகின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை அரசியல் கட்சிகள் கொடுக்கல, குறைந்தபட்சம் 14 தொகுதிகளாவது ஒதுக்கணும், ஆனா எல்லா கட்சிகளுமே அப்படி கொடுக்கறது இல்ல, திமுகவும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, எங்க கட்சிக்கு இந்த முறை 5 இடங்களுக்கு குறையாமல் நாங்கள் போட்டியிடுவோம் என்கிற விஷயத்தையும் அவர் தெரிவிச்சிருந்ததே பார்க்க முடியுது, பகிரங்கமாவே தெரிவித்திருந்தார். அதே நேரத்துல இஸ்லாமிய அமைப்புக்குள்ளே இப்ப இரண்டுபட்டு நிற்பதை பார்க்க முடிகிறது. ஏன்னா தலைமை ஹாஜி நியமனமா இருக்கட்டும், வக்ஃபு போர்டுடைய தலைவர் நியமனமாக இருக்கட்டும், இதுலெல்லாம் இஸ்லாமிய அமைப்பிலேயே 2 பிரிவாக இருக்கிறாங்க. அதுல 2 பிரிவுல ஒரு பிரிவினுடைய ஆதிக்கம் மட்டும்தான் இருக்கு. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா இஸ்லாமியர்கள்ல சன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம் என்று 2 பிரிவுகள் இருக்குது. அதுல சன்னி இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் தாங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக அவருடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சன்னி முஸ்லீம் தான் அதிக அளவுல இருக்கிறாங்க. ஆனா பல ஆண்டுகளாக திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற சன்னி இஸ்லாமிய அமைப்புகள் சென்னையில தென்னிந்திய தர்கா பள்ளிவாசல் சங்கத்தினுடைய எல்லாம் கூடி ஒரு ஆலோசனை நடத்தினாங்க. அதனுடைய மூத்த நிர்வாகிகளின் கருத்துக்கள்லாம் இப்ப நாளிதழ்களும் ஊடகங்கள்ல செய்தியா வெளிவந்திருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது பல்வேறு தமிழ்நாடு அரசு சார்ந்த செயல்பாடுகள்ல சன்னி முஸ்லிம்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டே வர்றாங்க. அவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில பார்க்கின்ற போது அண்மையில வக்ஃபு வாரியத்தினுடைய அதுல தர்காக்கள் இதுல எல்லாம் வருகிற அந்த வருமானத்துல ஒரு 7% வக்ஃபு வாரியத்திற்கு வழங்கப்படுகிறது. ஆனா அதுல இருந்து அந்த வாரியமே செயல்படுது. ஆனால் அந்த தர்கா உள்ளிட்ட வழிபாட்டு முறைகளை தான் சன்னி முஸ்லிம் பிரிவினர் முழுமையாக கடைபிடித்து வர்றாங்க. அந்த வகையில பார்க்கிற போது சன்னி முஸ்லிம்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து கேட்டுட்டு வர்றாங்க. ஆனா வக்ஃபு போர்டுக்கு இன்னும் ஒரு நிரந்தரமான முதன்மை செயலாளரே நியமிக்கப்படல. இதனால வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடக்கிற இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய கூட்டமும் நடைபெறவில்லை. பல்வேறு பணிகளும் தேங்கி இருக்கு. இப்ப முதன்மை அதிகாரியா பொறுப்பேற்று இருக்கிறவர்களும் முழுமையான இந்த கலாச்சார பின்னணி தெரியாத ஒரு நபரா இருக்கிறாங்கிற விமர்சனத்தை சொல்றாங்க. அதுலயும் ஷியா பிரிவினருடைய பரிந்துரை தான் ஏற்கப்பட்டிருக்கு. அப்படியே தலைமை காட்சி நியமனம், தலைமை காட்சி தான் இந்த பிறை வருவது உள்ளிட்டவர்களெல்லாம் ரம்ஜான் நோன்பு உள்ளிட்டவர்கள்லாம் அறிவிப்பாங்க. அதைத்தான் மற்றவர்களும் தொடர்ந்து பின்பற்றுவாங்க. ஆனா அதுலயும் கூட ஷியா முஸ்லீமுடைய அவர்களை தான் நியமிச்சிருக்காங்க. சன்னி முஸ்லீமுடைய பரிந்துரையோ அல்லது அவர்கள் இந்த பிரிவை சேர்ந்தவர்களோ நியமிக்கப்படவில்லை. இதனால தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கையை இந்த அரசு ஏற்காமலே புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு ஒரு சரியான பாடத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை சன்னி முஸ்லிம் பிரிவினுடைய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் அண்மையில சென்னையில ஒரு கூட்டத்தை கூட்டி அவர்கள் பேசியிருக்காங்க. அந்த பேச்சில பகிரங்கமாகவே அதை அவர்கள்
வெளிப்படுத்திருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. இந்த தகவல் அறிந்த திமுக தலைமை ஒரு பெரும் அதிர்ச்சியில இருக்கு. ஒரு பக்கம் இஸ்லாமிய கட்சிகளும் ஒரு அதிருப்தியா இருக்கு. ஜவாஹிருல்லா அதிருப்தியில இருக்காரு. ஆனா ஜவாஹிருல்லாவை முன்வைத்து அவர் மீது நிறைய குற்றச்சாட்டையும் தனி முஸ்லீம் பிரிவினர் சொல்லியிருக்காங்க. அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தனி ஒரு பிரிவினர் அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறது. இப்ப இஸ்லாமிய அமைப்புகளுக்குள்ளாக 2 பிரிவாக அவர்கள் முரண்பட்டு நிற்கிறது ஒண்ணு. அதுல 2 பிரிவுமே இவர் மேல ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறதும், அதாவது திமுக மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறதும், சிறுபான்மைய வாக்கு வங்கி திமுக தான் என்கிற அந்த தோற்றத்துல அது இல்ல, அது உடைகிறது என்கிற ஒரு நிலைமையும் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறதாக அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.